வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். உங்கள் எல்லாரையுமே நான் இந்த கிளாஸில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்கா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம கிளாஸ் எந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. சில கிளாஸ் எல்லாமே என்ன சொல்லியிருந்தேன், போர்டில் உங்களுக்கு எழுதி போட்டு நான் நோட்ஸாக உங்களுக்கு சொல்கிறா போல் இருக்கும். சில கிளாஸ் வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டி விளக்கமாக காட்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணி நடத்த போகிறதா சொல்லியிருந்தேன். ஜிகே லெசன்ஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த போல் படித்தோம்னா தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த டைப்பில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸை ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸாகவே இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா 6th டேர்மில் இயல் 1 தமிழ் புக்கில் தான் தமிழ்லேருந்து நம்ம தொடங்குகிறோம். 6th டேர்மில் இயல் 1 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ் நியூ சிலபஸ் படி நம்ம என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழை வரி வரியாக படிப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு நூல்வெளி படிக்கும்பொழுதே என்னம்னாக்கா இலக்கியம் நம்மளுக்கு ஓவரால் கவர் ஆகிடும். பயிற்சி வினாக்கள் புக் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்கள் கவர் ஆகிடும். ஓகேங்களா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழையை நீக்கி எழுதுக, இது எல்லாமே எங்கே தான் இருக்குது, பத்தியிலிருந்து இந்த வினாவுக்கான விடையை எழுதுக, இது எல்லா டாப்பிக்குமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகிட்டு இருக்கும். இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா அங்கே கேட்க போகிறான். இதே கொஸ்டின் கேட்பானானாக்கா அது டவுட் தான். சரிங்களா? இதே பார்ட்லேருந்து இப்போது ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து வினாவை எடுத்து எழுதுனா நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ நம்ம டிஸ்பிளேல இப்போ நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இந்த பாடத்தில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். சிலபஸில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க போகிறான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் வந்துடும். அதுக்காக தான் இது. இந்த கிளாஸ்க்காக தான் நம்மளே ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இனிமேல் பார்த்தோம்னா உங்கள் எல்லாருக்குமே என்ன ஆகிடும், ஜிகே கிளாஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற ஷெடியூல்லேருந்து ப்ராப்பராக எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு நான் சூப்பராக நடத்தி கொடுத்துருவேன். ஜிகேவாகட்டும், தமிழ் இலக்கணமாகட்டும், கிளாஸில் போர்டில் என்ன நான் நடத்துகிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக புரிய வேண்டியது எல்லாமே தொகுத்து வழங்கக்கூடியதை அப்படி நடத்திடுவேன். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எப்படி உங்களுக்கு நடத்தணுமோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணி சூப்பராக நடத்திடுவேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தோம்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும், தரமாக இருக்கும். நீதி கட்சின்ற டாபிக் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, 6th டேர்மில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா இயல் 1 ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1ல் என்னென்ன புக் பேக் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஒரு 4 இருக்குது. இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, இந்த பாடங்கள் எல்லாமே இருக்குது. வளர்த்தமிழ், கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். லாஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு நம்ம எந்த மாதிரி படித்தோமோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறோம். ஆனால் தமிழ் படிக்க தான் போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போது அட் ப்ரெசண்ட்டுக்கு ஏற்றா போல். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மெயின் என்னன்னாக்கா அட் ப்ரெசன்ட் டிஎன்பிஎஸ்சி நமக்கு இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது போல் என்ன பண்ணணும், நாம் நம்மளை தயார்படுத்தணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடியும். முதல் முயற்சியில் நம்மளால் வெற்றி பெற்று அரசு பணியை வாங்க முடியும். ஓகேங்க, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இன்பத்தமிழ் அப்படின்ற பாடம் கொடுத்துருப்பாங்க. இன்பத்தமிழ் இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இலக்கியம் வந்து நீங்கள் அப்படியே ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது ஒரு கிளாஸ் போட்டுருங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இப்போது இலக்கணம் சார்ந்து எந்த மாதிரி கேள்விகள் அமையன்றதை மட்டும் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொற்பொருள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்பத்தமிழ் பாவேந்தர் பாரதிதாசனார். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. சொற்பொருள் நிருமித்த என்றால் உருவாக்கிய. ஓகே, சமூகம் என்பது மக்கள் குழு. இது எல்லாமே டிஎன்பிசியில் நிறைய முறை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். விளைவு என்றால் வளர்ச்சி, அசதி என்றால் சோர்வு. இது வந்து சொற்பொருள் டைரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நூல்வெளி பார்க்கலாம் பாருங்கள். பாரதிதாசனார், பாரதிதாசனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்காங்க. இவர் ஏன் அவரோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கினார்னாக்கா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக என்ன பண்ணியிருப்பார், தன்னோட பெயரை இவர் பாரதிதாசன்னு மாற்றின்னு இருப்பார். ஓகே, இவர் தன்னோட கவிதைகளில் பார்த்தோம்னாக்கா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பற்றி இவர் எழுதியிருப்பார். அதனால் இவர் என்னென்னு அழைக்கிறோம், நாம் புரட்சி கவி என அழைக்கிறோம். ஓகேங்களா? இதுவும் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதை ஏன் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டடாக ஆல்ரெடி கேட்டானாக்கா மறுபடியும் கேட்க மாட்டான்னு இல்லை. சரிங்களா? இது ஆல்ரெடி கேட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணோங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், கண்டிப்பாக இதையும் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருப்பாங்கனாக்கா இந்த ஃபுல் லைனே கொடுத்துருப்பான். தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை எழுதியவர் யாருனாக்கா
பாவேந்தர்ன்ட்டு. ஆனா இப்ப எப்படி சிம்பிளா கேட்கலாம்னாக்கா, தன்னுடைய கவிதைகளில் பகுத்தறிவை புகுத்தி எழுதிய கவிஞர் யார்? அப்படின்னு ஷார்ட்டா கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு டேட்டாஸ் தெரியணும். பாவேந்தர் பாரதிதாசனார். ஓகே. இந்த நூல் பார்த்தோம்னாக்கா, இந்த கவிதை வந்து இன்பத்தமிழ் என்ற கவிதை வந்து பாரதிதாசன் கவிதைகள் எனும் நூலிலிருந்து தமிழ் எனும் தலைப்பிலிருந்து இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சில நிறைய முறை கேட்ட கொஸ்டின் இது. தமிழே உயிரே வணக்கம் அம்மா வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். சரிங்களா? இந்த பாடலை எழுதியவர் யாருனாக்கா, கவிஞர் காசி ஆனந்தன். 2019 குரூப் 4லேருந்து இந்த கொஸ்டின் வந்து என்ன ஆயின்னு இருக்கு, ரிப்பீட்டடாக வந்துனே இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள், அழகான வரிகள் இது. ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க அதை. தமிழே உயிரே வணக்கம் அம்மா வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையுமே வாழ்வியலில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்ட்டு கவிஞர் காசி ஆனந்தன் பாடியிருப்பார். ஓகே. இப்போ நம்ம பார்க்க வந்ததை இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு அழகான நம்மளோட தமிழ் கவிஞர், இவருடைய கவிதைகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்திற்கே பாரதியாரோடு இணைந்து இவர் கவிதைகள் எழுதியிருப்பார். அதனால் அவரை பற்றி நம்ம இன்ட்ரோவில் பார்த்தோம். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் கிளாஸ். என்னன்னாக்கா, இலக்கணத்தில் எந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் சொற்பொருளில் பாருங்கள். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். இப்போ இது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த பாடத்தை ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதை பார்க்க முடியும், கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னாக்கா, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும்னாக்கா அசதியாக இருக்கும். நம்மளுக்கு எதிர்ச்சொல்ன்ற ஒரு டாப்பிக்கும் சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி கேட்பாங்கனாக்கா, அசதிக்கான எதிர்ச்சொல் யாது அப்படின்ட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அசதினா அதோட சொற்பொருள் என்ன? சோர்வு. அப்போ என்ன கொடுக்கலாம்? சுறுசுறுப்பு. அது போல் எதிர்ச்சொல்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நிலவு கூட்டல் என்று பிரித்தெழுதுகளை வரும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. இது வந்து உங்களுக்கு இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இது எல்லாமே உங்களுக்கு எப்போ ரொம்ப ஈஸியாக புரியுனாக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க நீங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் இலக்கணத்தில் அந்த புணர்ச்சின்ற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை முடிஞ்ச வரையும் நீங்கள் டக்குன்னு, நானும் சீக்கிரமாக நடத்த பார்த்துட்றேன். சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த புணர்ச்சின்ற டாப்பிக்கே நடத்திடுறேன். புணர்ச்சியில் பார்த்தோன்னா ஒரு சில விதிகள் இருக்கும். அந்த விதிகள் படி தான் பார்த்தோம்னாக்கா எது சேரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் பிரித்தெழுதுகளை. இந்த பிரித்தெழுதுக, சேர்த்து எழுதுக நீங்கள், ஏன்னா இது போல் சிம்பிளாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இது எல்லாமே ஆல்ரெடி கேட்டது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கும்போது, இப்போ ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ பிரித்து எழுதுலேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கேள்வி எளிமையாக இருக்கும், ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ அந்த டிஃபிகல்ட்டான கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்னாக்கா, நம்மளுக்கு அதுக்கான விதிகள் ஈஸியாக தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணிடலாம், கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் புணர்ச்சி வந்து மிக விரைவிலே உங்களுக்கு நடத்துறதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரேன். நெக்ஸ்ட் வீக்கில் நான் கண்டிப்பாக என்ன பண்ணிடுறேன், புணர்ச்சியை முதல்ல நடத்திடலாம். ஓகே. நிலவென்று, நிலவு கூட்டல் என்றுன்னு தானே பிரியுது, சேருது, நிலவென்றுன்னு சேர்த்து எழுதுகிறாங்க. தமிழ் கூட்டல் எங்கள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். சரிங்களா? தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். ஓகே. ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள். அமுதென்று, அமுது கூட்டல் என்று தான் அமுதென்று. இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் தெளிவாக படிங்க. இந்த ஒரு வீடியோ முடியும் போதே என்ன ஆகிடும், நீங்கள் 6th டேர்மில் இயல் 1 வந்து நீங்கள் ஓவரால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே. ஆல்ரெடி படிச்சிருந்தா இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இல்லை புதுசாக படிக்கிறீங்கனாலும் நீங்கள் ஒன் டைம் படித்தா போல் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே. அமுதென்று, அமுது கூட்டல் என்று. அடுத்தது பார்த்தோன்னா, செம்பயிர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஓகே. நெக்ஸ்ட் சொற்பொருளில் பொறுத்துக அப்படின்ற ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்குது. பொறுத்துக பார்த்தோம்னாக்கா, இப்போ நமக்கு அந்த பாடம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் போன்றது. இது எல்லாமே இது தமிழை முன்னிலைப்படுத்தி இவங்க இந்த பொறுத்துக கொடுத்துருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா, தமிழ் கும்மி. அடுத்த பாடம் போயிடலாம். தமிழ் கும்மி என்ற கவிதை
நூலின் ஆசிரியர் யாருனாக்கா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதில் இம்பார்ட்டன்ட் பாடல் வரி பார்த்தோம்னாக்கா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படியும் கேட்கலாம். இந்த வரிகள் இம்பார்ட்டன்ட். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம். எந்த மொழினாக்கா நம் தமிழ் மொழி. இவ்வரிகளை இயற்றியவர் யாருனாக்கா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? சொற்பொருள் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆழி பெருக்குனாக்கா கடல் கோள், மேதினினாக்கா உலகம், ஊழினாக்கா நீண்ட காலதொரு பகுதி, உள்ள பூட்டுனாக்கா அரிய விருப்பாமை. சரிங்களா? கும்மி பாடல், தமிழ் கும்மி பாடலை தொகுத்தவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய சிறப்பு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எது வாய்ப்புன்னு பார்த்தனாக்கா, தமிழின் பெருமையை 8 திக்கும் பரப்ப செய்தவர் யாருனாக்கா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். ஓகே, நூல் வெளியில் பார்த்தோம்னாக்கா பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள்னு ஒரு நூலும் எழுதியிருப்பார். பழைய ஸ்கூல் புக்கில் இருக்கும். சரிங்களா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து மற்றும் நூறாசிரியம் போன்ற நூல்கள் எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் நடத்திய இதழ்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 இதழ்கள் தான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை பரப்பியவர் இவர்தான். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். சரிங்களா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகே, கனிச்சாறு எனும் நூல் பார்த்தோம்னாக்கா 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதும் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். இது ஏன்னாக்கா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு அப்படி நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு பக்கம் போகும்போது என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு நொறுக்கு தீனி மாதிரி இதையும் கடிச்சின்னு போயிடணும் இலக்கியத்தையும். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் அப்படின்னு இந்த பாடலை பாடியவர் யாருனாக்கா வாணிதாசன். இந்த பாடலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஸ் வரும்னாக்கா பாரதியாரா அப்படின்ற ஆப்ஷன் தான் நிறைய பேர் கொடுப்பீங்க. ஆனால் இந்த வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி 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 அது போல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், வாணிதாசன் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நிறைய முறை இது கேட்ட கொஸ்டின் தான். அது லாஸ்ட் வரிகள் பாருங்க. செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த வரிகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி எனும் பாடலை பாடியவர் யாருனாக்கா கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ் யாரு? வாணிதாசன். ஓகே, சரியான விடையில பாருங்க. தாய்மொழியை படித்தால் மேன்மை அடையலாம். சரிங்களா? தாய்மொழியை படித்தால் மேன்மை அடையலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் இந்த மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா என்ன? உலகம். சொற்பொருளையும் வரும். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பொய் அகற்றும். அப்படியே நீங்கள் அதை பிரிச்சுட்டு அதை அப்படியே சொல்லி பார்க்கும்போது அது கரெக்டாக சேருதான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். பொய் கூட்டல் கற்றும்னு வருது. பொய் கற்றும் அப்படின்னா அது சேரும். அப்போ அது சரியான விடையாக வருமா? வராது. அப்போ ஆப்ஷனே பாருங்கள். பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். பொய் அகற்றும்னா பொய் அகற்றும் அப்படின்றது சேரும். அப்போ அது சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். பாட்டு கூட்டல் இருக்கும் எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பார்த்தோம்னாக்கா பாட்டு இருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பது பாட்டு இருக்கும் அப்படின்னு சேரும். ஓகே, சிக்ஸ்த் ஒன் பார்த்தோன்னா 8 கூட்டல் திசை 8 திசை. இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. 8 கூட்டல் திசை. ஆப்ஷன் ஏல பாருங்க 8 திசை இத்து புள்ளி எழுத்து இருக்கு. ஈல பாருங்க 8 திசைன்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு 8 திசையா 8 திசையா அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்கும், கன்ஃபியூஸ் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம்னு ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இது புரிஞ்சிடும். அது எல்லாமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 8 திசைனாக்கா வல்லினம் மிகும் இடத்துல சொல்லியிருப்பாங்க. திசை பெயர்களுக்கு பின்னர் வல்லினம் மிகும். அப்போ திசைன்றது இது 8 திசைகளும் வடக்கு திசை வடமேற்கு திசை அப்படின்னும்போது அந்த திசை பெயர்கள் வந்துடுது. அப்போ என்ன ஆகும், எண்களுக்கு பின்னால் வல்லினம் மிகும் அது போல் வரும். அந்த அந்த கான்செப்டை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 8 திசை அப்படின்றது வல்லினம் மிகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நயமுணர்ந்து எழுதுக. நம்ம சில பேருக்கு பார்த்தோம்னாக்கா எதுகைனா என்ன, மோனைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. அதில் ஒரு கன்ஃபியூஸ்டு இருக்கும்.
பிகினராக இப்போ நீங்கள் புதுசாக படிக்க வரீங்கனாக்கா உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தில் எதுகைனா என்ன மோனைனா என்னத்தில் கன்ஃபியூஸ் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு சொல்கிற ஞாபகம் வச்சுங்க. மோனை என்பது ஒரு அடிகளிலோ இல்லை சீர்களிலோ இல்லை ஒரு எழுத்திலோ முதலாவதாக வரக்கூடிய எழுத்து தான் என்னது மோனை. சரிங்களா? மோனை என்பது என்னது சொற்களில் பாடல் அடிகளில் முதல் எழுத்தானது ஒன்றி வரும் மொழி இல்லை முதல் எழுத்து தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முதல் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய இதுதான் மோனை சொற்கள். இப்போ ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன், இட்லி இடியாப்பம்னாக்கா ஈன்னு வருது பார்த்தீங்களா, இது ரெண்டும் மோனை எழுத்துக்கள். ஓகேங்களா? எதுகை என்பது ஒரு சொல்ல இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவதுதான் எதுகை எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு கணை அண்டு வீணை அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. நை நை கணை கணையாழி கணை வீணை. இப்போ இங்கே மூணுமே ரெண்டுத்திலுமே என்ன வரும் ரெண்டாவது எழுத்து மூணு சுழினை தான் வரும். அப்போ அந்த இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? மோனை அப்படின்றது இப்போது நீங்கள் எப்படியா ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்களேன். ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கேவில் பழைய பவுலர் ஒருத்தர் இருப்பார் பாருங்களா, மோகித் சர்மா அப்படின்னு இருப்பார். மோகித் சர்மா பார்த்தோம்னாக்கா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டில் வருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பவுல் பண்ணால் அவர் தான் ஓப்பனிங்கில் அவர் தான் பவுல் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ அப்படி ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. மோகித் சர்மா இல்லை மோனிஷ் அப்படின்ற ஒரு முதல்ல வருவார் அப்படின்னு நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுனாலும் என்ன பண்ணிடலாம், ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த மூன்ற எழுத்து மோனைன்றது முதல் எழுத்து ஒன்றி வர துடுப்பது தான் மோனை. ஓகே. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. இயைபு என்பது என்னன்னாக்கா ஒரு பாடல் அடிகளில் கடைசி எழுத்து வருக தருக வந்தார் சென்றார் அது போல் கடைசி எழுத்து ஒன்று போல் வருவது தான் இயைபு. ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன பார்த்துட்டோம், மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயைபுனா என்னது நாம் இங்கே பார்த்துட்டோம். ஓகே. அடுத்தது பார்த்தோன்னா இந்த வளர்த்தமிழ்ன்ற பாடம் மட்டும் நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம். அது உலகில் பார்த்தோன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேங்களா? ஆனால் சில மொழிகளுக்கு மட்டும்தான் என்னது பேச்சு வடிவம் மற்றும் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டுமே உள்ளன. ஓகே. ஒரு கொஸ்டின் இங்கே நான் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் கொடுங்க. சரிங்களா? நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பில் அலுவல் மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை அலுவல் மொழி இருக்கும்? 22 அலுவல் மொழிகள் இருக்கும். இந்த 22 அலுவல் மொழியில் எழுத்து வரி வடிவமற்ற பேசக்கூடிய மட்டும்தான் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கும். எழுத்து வரி வடிவமற்ற அலுவல் மொழி எது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சராக கொடுங்க. சரிங்களா? பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு. என்ன கொஸ்டின் சொன்னேன் நான், இந்திய அலுவல் மொழிகளுள் வரி வடிவமற்ற அலுவல் மொழி எது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே. இங்கே ஒரு கோட் பாருங்கள். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என தமிழ் மொழியோட இனிமையை வியந்து பாராட்டியவை யாருனாக்கா பாரதியார். சரிங்களா? யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியோட இனிமையை இவரை வியந்து பாடுறாரு. அடுத்த கோட்டை பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு போற்றுவதும் பாரதியார் தான் சொல்லியிருப்பார். இது வந்து தமிழோட தொன்மையை பற்றி இவர் சிறப்பித்து கூறியிருப்பார். இப்போது அட் ப்ரெசண்ட்டாக பார்த்தோம்னாக்கா மொழி தொடர்பான பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாமே போயின்னு இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரேஸ் ஆகும். ஏன்னா நம்ம தமிழ் மொழி என்னது, நம்மளோட உயிர் மொழி, அன்னை மொழி, இந்த நாகரிகத்துக்கே ஒரு மூத்த மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குது. சரிங்களா? அப்போ அதோட முக்கியத்துவம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த பாடத்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குங்க. ஓகே. தமிழ், இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். தமிழ் என்ற சொல் முதலாக எழுத்தாளப்பட்டது எங்கன்னு பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியம். நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க. தமிழ் என்ற சொல் முதலாக எடுத்தாளப்பட்டது எங்கு, தமிழ்நாடு என்ற சொல் முதலாக எடுத்தாளப்பட்டது எங்கு, எல்லாமே டிஎன்பிசியில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி கேட்டுக்கினே இருப்பாங்க இதை. ஓகே. இதை நம்ம ஒரு முறை பார்த்துப்போம். தமிழ் என்ற சொல் முதலாக எடுத்தாளப்பட்டது பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியத்தில் அந்த வரிகளும் கொடுத்துருப்பாங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. சரிங்களா? தமிழன் கிளவியும் அதனோரற்றே. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னாக்கா தமிழ்நாடு என்ற சொல் எங்கேருந்து எடுத்தாளப்பட்டதுனாக்கா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது. தமிழ்நாடு என்ற சொல் பார்த்தோம்னாக்கா சிலப்பதிகாரத்தின்
வஞ்சி காண்டத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது. அந்த செய்யுள் வரிகளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின். சரிங்களா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. தமிழன் என்ற சொல் எடுத்து ஆளப்பட்டதுன்னு பார்த்தோம்னாக்கா அப்பர் தேவாரத்திலிருந்து தமிழன் என்ற சொல் எடுத்து ஆளப்பட்டுள்ளது. தமிழன் கண்டாய் அப்படின்ற வார்த்தை வந்து அப்பரின் தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓகே. தமிழ் என்ற சொல் எடுத்து ஆளப்பட்டது தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் எடுத்து ஆளப்பட்டது சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் எடுத்து ஆளப்பட்டது அப்பரின் தேவாரம். ஓகே. அல்திணை அக்திணை நம்ம பிரிக்க அல் கூட்டல் திணைன்னு பிரியும். அல் கூட்டல் திணைனாக்கா உயர்வு அல்லாத திணைன்னு பொருள்படும். பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். மலரின் ஏழு நிலைகள். இது ஆர்டரும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? அரும்பு, மொட்டு, முகை. அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே மைண்டில் வந்துடும். இப்படி இருந்து வருது. முதல்ல அரும்பு விடும், அப்புறம் கொஞ்சம் மொட்டாகும், அப்புறம் முகை, அப்புறம் மலர், அப்புறம் அது அலர், அப்புறம் வீணா என்ன செம்மல்லான்றதை நம்ம இந்த இமேஜ் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஓகே. வினை மரபு, தொகை மரபு அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அப்படி ஒன்று ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா சிலபஸில். தாவரங்களோட இளமை பெயர்கள், அதே போல் விலங்குகளோட இளமை கால பெயர்கள், இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறது தான். இது எல்லாமே எங்கே தான் இருக்குது? நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது பாருங்கள். இலை, எதெல்லாம் நம்ம இலைன்னு சொல்லுவோம்னாக்கா ஆலம் இலை. இப்போ ஆலமரத்தோட இலையை வந்து ஆல இலைன்னு சொல்லுவோம். அரச மரத்தோட இலையை அரச இலை. சில பேர் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு மாடு கன்று போட்டுச்சுனாக்கா மாடு குட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னது? அது தவறு. ஆடு தான் குட்டி. ஆடு குட்டி போடும், மாடு வந்து கன்று போடும். சரிங்களா? இது எல்லாமே தான் வந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ ஆலம் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, இது எல்லாமே கரெக்டாக பொருந்தது பார்த்தீங்களா? இப்போ வாழை ஓலைன்னு சொன்னால் பொருந்துமா? பொருந்தாது. அப்போ அது தவறு. அப்போ இங்கே இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இது போல் நம்ம பேசி அப்படியே சொல்லணும். பேச்சு வழக்கில் இருக்கிறது தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து மறுவி வேறு விதமாக மாறிட்டு இருக்கும். அது எல்லாமே நம்ம மீட்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க? சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அகத்தி கீரை, பசலையும் கீரை, முருங்கையும் கீரை, அருகம்புல், கோரையும் புல். கோரைப்பில் வந்துருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வயலில், அதுதான் கோரைப்பில். நெல் தாள், வரகும் தாள், மல்லித்தழை, சப்பாத்தி கள்ளி, மடல், தாழையும் மடல். சரிங்களா? தாழம்போதாரம் இருக்கும் பார்த்தீங்களா, தாழம்பூ வரும் பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய அந்த இது வந்து தாழை மடல்னு சொல்கிறாங்க. கரும்பு தோகை, நாணலும் தோகை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பனை. பனை ஓலை, தென்னையும் ஓலை. கமுகு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாக்குன்னு சொல்லலாம். கமுகு பாக்கு மரத்தை என்ன சொல்லுவாங்கனாக்கா அதோட இதுவை கூந்தல்னு சொல்கிறாங்க. கமுகம் கூந்தல் இல்லை பாக்கு கூந்தல் அப்படின்றது இதில் உள்ள தாவரங்களோட இலைப்பெயர்கள். ஓகே. தமிழ் எழுத்துக்கள். இப்போது அட் ப்ரெசண்ட்டாக பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயே அந்த ரூபாய் குறியீடுக்கு பதிலாக ரூன்ற எழுத்து பயன்படுத்தினாங்க தெரியுங்களா? சொல்லுங்கள் நீங்கள் பார்க்க தெரிஞ்சாக்கா. எதனால் அவங்க ரூ அப்படின்ற எழுத்தை பயன்படுத்தினாங்கன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இங்கே தமிழ் எழுத்துக்கள்லேயும் ரூன்ற ஒரு உண்டு. இது ரெண்டுத்துக்கும் அவங்க பட்ஜெட்டில் ரூன்ற ஒரு எழுத்தை பயன்படுத்தினதுக்கும் இங்கே தமிழ் எழுத்துக்களில் ரூன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எதனாலன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழ் எழுத்துக்கள் ஒன்றுன்றது வந்து கா. சரிங்களா? ஒன்றுன்றது கா, ரெண்டுன்றது உ. இப்போ நம்ம ரெண்டு அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள்லேயே ஊவும் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுன்றது உ, மூணுன்றது ங. சரிங்களா? மூணுன்றது ங, நாலுன்றது சா. சா ரூபியா அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, நாலுன்றது சா அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சா ரூபியாலாம் சொல்ல வேணாம் நம்ம. சரிங்களா? சாத்துக்குடி 4 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அஞ்சுன்றது ரூ, ஆறுன்றது சு, ஆறுன்றது சு, ஏழுன்றது ஏ. ஏ ஏ அப்படின்னு ஈஸியாக ஷார்ட்கட்டாக வச்சுங்க. ஏ ஏ. இப்போ 10 எழுத்துக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. 10ல் ஒரு 5த்துக்கு நீங்கள் ஷார்ட்கட்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த 5 மறக்காது. அடுத்த 5 வந்து நம்ம ஆப்ஷன் மெத்தடில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து முழுசாக எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் போடாதீங்க. ஒரு 10 டேட்டாஸ் நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம மைண்டில் வைக்கணும்னாக்கா
ஒரு 5 நீங்கள் ஷார்ட்கட் வச்சுருங்க. 5 வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. 7க்கு ஏ ஏ ஏ 8க்கு வந்து ஆ 9க்கு வந்து கூ சரிங்களா, நெடிலில் வரக்கூடிய கூ 10க்கு வந்து கா போட்டு பக்கத்தில் 0 போல் வரும். ஓகே, இதுதான் தமிழ் எண்கள். இதெல்லாம் ஒரு முறை எழுதி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிரும். இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் நல்லா கேட்பாங்க, அதை நல்லா படிச்சுங்க. 2000 ஆண்டுகளாக தமிழில் வழக்கில் இருக்கக்கூடிய சொல். அதிகமாக கேட்ட கொஸ்டின் எடு. குடும்பம் என்ற சொல் கேட்டிருப்பாங்க, உலகம் என்ற சொல்லும் கேட்டாங்க சரிங்களா. வேளாண்மை என்பது கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது, திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பொறுமையாக பார்த்துக்குங்க. ஓகே. சொற்பொருள். தொன்மை என்ற சொல்லின் பொருள் யாது? பழமை. கொஸ்டின்ஸை நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஸ்டின்ஸை முதல்ல நீங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் ஹாலில் இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா நீங்கள் பொறுமையாக நிதானமாக பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போது தொன்மை என்ற சொல்லின் பொருள் யாதுனாக்கா நம்மளுக்கு பழமைன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க இப்போ அட் ப்ரெசண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி கேட்டுன்னு இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, ஆல்ரெடி அவங்க கேட்டுன்னு தான் இருந்தாங்க, கம்மியாக கேட்பாங்க. ஏதோ 1-2 கேள்விகள் தான் அது போல் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா அதோட சதவீதம் அதிகரித்துள்ளது சரிங்களா. நிறைய கேள்விகள் அவங்க அது மாதிரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், அதுக்கேற்ற போல் நாமளும் தயார் பண்ணிக்கணும் நம்மளை. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படின்றத கொஸ்டினில் வச்சிடறாங்க சரிங்களா. அப்போ எதிர்ச்சொல்னா என்னது, தொன்மைனாக்கா பழமைன்றது அதோட பொருள். அப்போ எதிர்ச்சொல் வந்து புதுமைன்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஆனால் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருப்போம், நிறைய பேர் பழமை தொன்மையா பழமை அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு புரியும் என்ன கேட்டிருக்காங்கன்றது. ஓகே. இடப்புறம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது இடம் கூட்டல் புறம், இடப்புறம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சீரிழமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இங்கே உள்ள ஆப்ஷன் படி சீர்மை கூட்டல் இளமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து சீர்கூட்டல் இளமைன்னு தான் சரியாக வரும். இதை நான் உங்களுக்கு புணர்ச்சி நடத்தும் போது உங்களுக்கு விளக்கமாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. சீரிழமை அப்படின்றதுக்கான ஆன்சரை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். டிஎன்பிஎஸ்சியில் சிலப்பதிகாரத்தை வந்து கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். அது 5th ஒன் பாருங்கள். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். இந்த ரெட்டை சுழி 3 சுழி நீ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எது முதல்ல வரணும் தான் நம்ம பார்க்கணும். இதை கூட என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆப்ஷன் ஈல பாருங்கள், ரெண்டுமே ரெட்டை சுழி கணினி தமிழ் தான். இத்து போடலான்னா இத்து போட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா. கணினி தமிழ்ன்றது என்ன பண்ணுவாங்க இவங்க, இத்து போட்டு ரெட்டை சுழி நீயாக கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு 3 சுழி, ரெண்டாவது ரெட்டை சுழி வருது, கணினி தமிழ். ஓகே. 6th ஒன் பாருங்கள். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யாருனாக்கா பாரதியார். ஓகே. மா எனும் சொல்லின் பொருள் யாது? விலங்கு. மா என்பது என்ன, ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு சிலபஸில் உள்ள ஒரு டாபிக் தான். இது ஃபர்ஸ்ட் வீடியோனால உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே சொல்கிறேன், எந்தெந்த கேள்விகள் வந்து எந்தெந்த சிலபஸில் எங்கெந்த வார்த்தைகளில் இடம்பெற்றுள்ளதுன்னு சரிங்களா. நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக படிக்கும்போதும் அப்படியும் படிப்போம். இப்போ நீங்கள் பிரித்து எழுதுன்னு மொத்தமாக எடுத்து படிக்கும்போது என்ன ஆகிடும், கொஞ்சம் ஒரு போர் வரும். ஆனால் ஸ்கூல் புக்கை நீங்கள் அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மைண்டில் போயிடும். இந்த இந்த கேள்வியை படிக்கும்பொழுது இது சிலபஸில் எந்த வார்த்தையில் கொடுத்துருக்காங்க, எங்கே கவர் ஆகுதுன்ட்டு நம்மளாம் என்ன ஆகிடும், மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஓகேங்க. மா என்ற சொல்லின் பொருள், இல்லை இப்படியும் டைரெக்டாகவும் கேள்வி கேட்கலாம். மா எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் யாதுனாக்கா விலங்கு அப்படின்னு தான் சரி. இங்கே அம்மான்றது சேர்த்தா போல் அது ஒரு கரெக்ஷன் அது. ஓகேங்களா. மா என்பது விலங்கு. ஓகே. அடுத்தது பார்த்தோன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா மொழி தான். உங்களுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாடத்தை படிக்கும்போது தெரிஞ்சிடும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னாக்கா தொல்காப்பியம். இப்போ இந்த கிடைத்துள்ளன்ற வார்த்தை இல்லைன்னு வச்சுங்களேன், தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எதுனா எது, அகத்தியம் தான். அகத்திய முனிவர் எழுதிய அகத்தியம் தான். ஆனால் அது அந்த நூல் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கல. தமிழில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தமிழில் அகத்தியரோட மாணவர் தான் யார், தொல்காப்பியர். தமிழில் நம்மளுக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனாக்கா அது தொல்காப்பியம்.
ஓகே. ஒரு மொழியை நாம் கணினியில் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தணும்னாக்கா அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்னாக்கா நம்பர்ஸ் அடிப்படையில், எண்களின் அடிப்படையில் அது வடிவமைக்கப்பட வேண்டும். 3000 ஆண்டுகள் பழமையான நம் தமிழ் மொழி அந்த காலத்திலே என்ன ஆயிடுச்சு, அந்த தமிழோட எழுத்து வரி வடிவம் கணினியில் பயன்படுத்துவதற்கு உகந்ததாகவே உள்ளது. ஒரு சில கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க லேட்டஸ்ட்டாக. வீரமாமுனிவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தம் மிகவும் முக்கியமானது. தந்தை பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தமும் என்னது கொஞ்சம் முக்கியமானது தான். அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஓவரால் மொத்தமாக மாற்றிருக்க மாட்டாங்க. ரொம்ப கடினமான அந்த வரி வடிவங்களை மட்டும்தான் எளிமையாக மாற்றிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னாக்கா என்ன பண்ணணும், மொழியானது அனைவரிடமும் சென்றடையணும், அதுக்காக தான். ஓகே, கனவு பழித்ததுன்ற டாபிக் வரும். இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னாக்கா இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலம், ஐம்பூதங்களால் ஆனது தான் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனாக்கா தொல்காப்பியம். நிலம், தீ, நீர், விசும்பொடு. சரிங்களா? நிலம், தீ, நீர், வளினாக்கா உங்களுக்கு தெரியும். வளினா என்னது, காற்று. விசும்பு என்றால் வானம். இந்த 5ம் கலந்த மயக்கம்தான் உலகம் அப்படின்னு சொல்லும் நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகுழ்ந்த கமஞ்சூழ் எழிலி என எடுத்து கூறும் நூல் கார் 40. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் கார் 40. கடல் நீர் முகழ்ந்த கமஞ்சூழ் எழிலி, அதாவது என்ன ஆகும், இப்போ ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேகத்துக்கு போகும். அந்த மேகம் குளிர்ந்து மீண்டும் மழையாக பூமியை வந்தடையும். இந்த நிகழ்வை எடுத்து கூறும் நூல் தான் கார் 40. ஓகே, இந்த வரிகள் கார் 40ல் குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு எனும் நூல் என எடுத்து கூறும் நூல் பதிற்று 10. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு. அடுத்தது கோட்சுறா எரிந்தன்ன சுருங்கின் நரம்பின் முடிமுதற் பரதவர் என எடுத்து கூறும் நூல் நற்றிணை. இந்த வரிகளுக்கான விளக்கம் எல்லாமே பார்த்தோம்னாக்கா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடுனாக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு தான். இந்த வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை எடுத்துக்கூறும் நூல் தான் பதிற்று 10. இப்படியும் கேட்டுடலாம் டைரெக்டாகவே. இந்த வரிகள் கேட்காம வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை எடுத்துக்கூறும் நூல் எதுனாக்கா பதிற்று 10. ஓகேங்களா? கோட் சுறா மீனால் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பால் தைத்த செய்தி நற்றிணை குறிப்பிடுகிறது. நரம்பு நற்றிணை ஒரு ஷார்ட்கட்டாக நாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீர்ந்த பனையளவு காட்டும் படித்தால் என திருக்குறளோட சிறப்பை பற்றி போற்றும் நூல் திருவள்ளுவ மாலை. இந்த வரிகளை இயற்றியவர் கபிலர் எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். முன்னாள் மே 4 நாள் என்னது முன்னாள் அப்படின்ற அர்த்தமும் உண்டு. முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மற்றும் இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் டாக்டர் கே சிவன் அவர்கள். இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவரும் யார் தான், ஒரு தமிழரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? திரு நாராயணன் அவர்கள். ஓகே, அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா கமெண்டில் கொடுங்க. ஓகேங்களா? அவரும் தமிழ் வழியில் படித்து தான் என்னவாயிருக்காரு, தற்போது இஸ்ரோவோட தலைவராகவே அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் கற்கண்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கற்கண்டுனா என்னது, இலக்கணம். இலக்கணத்தை நம்ம அது போல் கற்கண்டு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். நாக்கில் போட்டவுடனே அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் கரைய 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 அதோட இனிப்பு என்னது அதிகமாகும். அது போல் தான் நம்ம இலக்கணத்தை அது போல் அப்ரோச் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை நம்ம கடினமானது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன தான், அது கடினமானது தான், கருங்கல் மாதிரி தான் இருக்கும் அப்புறம். ஓகே, இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனே இதுதான். தமிழ் மொழியில் உள்ள இலக்கணங்கள் பார்த்தோம்னா 5 வகையான இலக்கணங்கள் உள்ளன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எழுத்து, பொருள், என்னது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம் மற்றும் அணி இலக்கணம் ஆகிய 5 வகை இலக்கணங்கள் கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. ஓகே, ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் ஒரு சவுண்டு ஆ
அண்ணா அந்த ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும், வரி வடிவமாக அந்த அண்ணான்றத வரி வடிவமாக எழுதுவோம் பார்த்தீங்களா? அதை தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். ஓகே, எழுத்தை பார்த்தோன்னா நம்ம 2ஆ பிரிப்போம். உயிர் எழுத்து, சார்பு எழுத்து. உயிர் எழுத்து மற்றும் மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்து உண்டு. எழுத்துக்களோட வகைகள் தமிழ் என்ன வரும்? உயிர் எழுத்துன்னு ஒரு வகை உண்டு. மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களும் வரும். சரிங்களா? இது எல்லாமே எழுத்துக்களோட வகைப்பாடுகள் தான். ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோமா, அடுத்தது உயிர் எழுத்துக்கள். ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களும் தான் பார்த்தோன்னாக்கா உயிர் எழுத்துக்கள். இதை வந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய விதம் வந்து அதுக்கான மாத்திரைப்படி. குறில் எழுத்துக்குனாக்கா ஒரு மாத்திரை அளவில் ஆ அப்படின்னு ஒலிக்கணும். நெடில் எழுத்தா இருந்தாக்கா ஆ அப்படின்ட்டு 2 மாத்திரை அளவில் அதை நம்ம ஒலிக்கணும். ஓகேங்களா? உயிரெழுத்து என்பது ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ. இது 5ம் பார்த்தோன்னாக்கா குற்றெழுத்துக்கள், அதாவது குறில் எழுத்துக்கள். இந்த 5ம் வந்து குறுகி தான் ஒலிக்கும். சரிங்களா? அ, இ, உ, ஏ மற்றும் ஓ அப்படின்னு நீங்கள் ஒலித்து பாருங்க. இப்போது இதை எப்படி கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள் யாது அப்படின்னு கேள்வியில் ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஒன்று வந்து ஐன்னு வச்சுருப்பான். ஐன்றது என்னது? நெடில் எழுத்து. அது நம்மளுக்கு குறிலா நெடிலான்ற கன்ஃபியூஸில் நம்ம ஐ டிக் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? அதனால் எது குறில் எது நெடில்னு நம்மளுக்கு தெரியணும். இல்லை அந்த எழுத்தை கொடுத்துட்டு அதுக்கான மாத்திரை அளவு என்னன்றதுக்கான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? நெடில் எழுத்துக்கள் பார்த்தோன்னா 7. இந்த 7ம் வந்து நீண்டு ஒலிப்பவை. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. சரிங்களா? இந்த 7 வந்து நெடில் எழுத்துக்கள். ஓகே, குறுகி ஒலிக்கக்கூடிய அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் பார்த்தோம்னாக்கா குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கக்கூடிய இந்த 7ம் நெடில் எழுத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் மாத்திரை. மாத்திரை என்பது என்னன்னு பார்த்தோம்னா இங்கு கால அளவை தான் குறிக்கிறது. மாத்திரை என்பது ஒரு முறை கை நொடிக்கக்கூடிய அந்த நேரம். ஒரு என்ன பண்ணுவோம், சிட்டிகை போடுவோம் பார்த்தீங்களா, சிட்டிகை போட்டு கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த கை நொடிக்கக்கூடிய நேரமும் சொடக்குதல், கையை சொடுக்குதுன்னு சொல்லுவோம் சில இடத்துல. ஓகேங்களா? வட்டார வழக்குன்னு உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. கை நொடிக்கும் நேரமும் ஒரு முறை கண் இமைக்கவோ ஆகக்கூடிய காலம்தான் வந்து மாத்திரை. மாத்திரை என்பது இங்கே இலக்கணத்தில் எதை குறிக்குது? கால அளவை குறிக்கிறது. ஒரு எழுத்தை ஒலிக்க எடுத்துக்கக்கூடிய கால அளவை குறிப்பது மாத்திரை. ஓகேங்களா? குறில் எழுத்துக்கான கால அளவு பார்த்தோம்னாக்கா ஒரு மாத்திரை கொண்டு ஒலிக்கும். அ அப்படின்றதுக்கு ஒரு மாத்திரை. இப்போ க அப்படின்ற எழுத்து இருக்குனாக்கா அது குறில், அதுக்கு ஒரு மாத்திரை தான். கா அப்படின்னாக்கா அது நெடில், அதுக்கு 2 மாத்திரை. ஓகே, நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு 2 மாத்திரை. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மெய் எழுத்துக்கள். இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களோட வகையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்ன்றது என்னது? கசட தபர மேலே புள்ளி வச்சோம்னாக்கா கரெக்டாகிடும். இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. கசட தபர. மெல்லினம் ஞெங்கன ஞமன. சரிங்களா? ஞெங்கன நமன. இடையினம் எரல வழல. வல்லினம் ஆறும் பார்த்தீங்கன்னாக்கா வன்மையாக ஒலிக்கும். கொஞ்சம் போல்டாக இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே. மெல்லினம் ஞெங்கன நமன. இப்போ சங்கு அப்படின்னும்போது என்னது? அது மென்மையாக ஒலிக்கிறது. அப்போ அது மெல்லினம். இடையினம் எரல வழல. இந்த ஆரம் வந்து இடையினம். இது வந்து வன்மையாகவும் ஒலிக்காது, மென்மையாகவும் ஒலிக்காது. ரெண்டுத்துக்குமே இடைப்பட்டதாக இடையில் ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் மெல்லினத்தை சாரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா மெய் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு என்னன்னாக்கா அரை மாத்திரை கொண்டு ஒலிக்கிறது. உயிரெழுத்துக்கு எவ்வளோ பார்த்தோம்? குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்தும் வந்து அரை மாத்திரை கொண்டு ஒலிக்கும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. கசட தபர ஆறும் வன்மையாக ஒலிக்கும். ஞெங்கன நமன ஆறும் மெல்லினம் ஆறும் மென்மையாக ஒலிக்கும். எரல வழல ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டதாக ஒலிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கற்க
அப்படின்னு வச்சுங்களேன். கான்றது என்னது? வல்லின எழுத்துல வருது. கற்கன்றது ஒரு போல்டா வருது. அப்ப அது வன்மையாக ஒலிக்கிறது. சரிங்களா? சங்கு, பங்கு அப்படின்றது கொஞ்சம் குறுகி தான் ஒலிக்குது. மென்மையாக ஒலிக்கிறது. அப்ப அது மெல்லினம். சரிங்களா? யாது அப்படின்றது வன்மையாகவும் இல்லாமல், மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கும். அப்ப அது இடையினம். ஓகே. அடுத்தது பார்த்தோனாக்கா, உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்து 18உடன் உயிர் எழுத்து 12ம் சேரும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, மெய் எழுத்து இக்குன்னு வச்சுங்களேன். இக்கு கூட்டல் ஆ, கா இதான் வந்து மெய்யும் உயிரும் சேர நம்மளுக்கு கிடைப்பது என்னது? உயிர்மெய் எழுத்து. இப்போ இக்கு கூட்டல் நா என்ன வரும்? இக்கு கூட்டல் ஆ சொல்லிட்டேன். இக்கு கூட்டல் ஆ மெய்யும் உயிரும் சேரும். இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு கூட்டல் இ, கி. சரிங்களா? இக்கு கூட்டல் இ, கி அப்படின்ற உயிர்மெய் எழுத்து அது புணரும். ஓகே. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216 எழுத்துக்கள். இதிலும் அதே தான். உயிர்மெய் எழுத்துக்களும் உயிர்மெய் குறிலோட குறில் சேர்ந்தாக்கா என்னது? உயிர்மெய். மெய் மெய்யெழுத்து இப்போ இக்குன்றது மெய் குறிலாச்சா? அதான் கூட உயிர்மெய் குறில். உயிர்குறில். ஆ சேர்ந்தாக்கா அது உயிர்மெய் குறில்னு சொல்லுவாங்க. இக்கு கூட்டல் ஆ, கா. அதே இக்கு கூட்டல் ஆன்னு சேர்ந்தாக்கா கா அப்படின்றது அது உயிர்மெய் நெடிலா வரும். ஓகே. இங்கேயே 2ஆ பிரிக்கிறாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஓகே. உயிர்மெய் குறில்னா என்னது? இக்கு கூட்டல் ஆ குறில் எழுத்து தான் சேருது. கான்றது உயிர்மெய் குறில். கான்னு வந்தாக்கா அது உயிர்மெய் நெடில். ஓகே. ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து தவிர்த்து உள்ள எழுத்து எதுன்னு கேட்டாக்கா என்னதான்? ஆயுத எழுத்து. தனி எழுத்து அது. சரிங்களா? அக்கு எனும் ஆயுத எழுத்து ஆகும். ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்தோம்னாக்கா, அரை மாத்திரை கொண்டு ஒலிக்கிறது. மெய் எழுத்தும் அரை மாத்திரை கொண்டு தான் ஒலிக்கிறது. ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை கொண்டு தான் ஒலிக்கிறது. உயிர் எழுத்துக்கு 1 மாத்திரை. குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. இந்த பேர் இப்போ கபிலர் இருக்கா? கான்றது குறில் 1 மாத்திரை. பி அப்படின்றதும் குறில் 1 மாத்திரை. லா அப்படின்றதும் குறில் உயிர்மெய் குறில் தான். அதுக்கு 1 மாத்திரை. இருன்றது மெய் எழுத்து. அதுக்கு அரை மாத்திரை. அப்போ சேர்த்து போடும்போது 3½ மாத்திரைன்றது சரியான விடை. உங்களோட பேரும் போட்டுட்டு அந்த பேருக்கான மாத்திரையை நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்க. சரிங்களா? ஓகே. நீங்கள் கேட்டிருக்காங்க பாருங்க. உயிர் எழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு கேட்குறாங்க. உயிர் எழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுடைய சொல் எதுனாக்கா எதை நம்ம சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் எழுத்துல தொடங்கணும். 2 மாத்திரை அளவுல இருக்கணும். சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்றீங்களா பார்க்கலாம்? உயிர் எழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல். இப்போ உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன் வச்சுன்னு வச்சுங்களேன். து, அது அப்படின்னும்போது ஆன்றதுக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. து, இத்து கூட்டல் ஊன்றதும் தூ தான். அதுக்கும் 1 மாத்திரை தான். அப்போ 2த்துக்கும் 2 மாத்திரை சேர்க்கும்போது அப்போ உயிர் எழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல்லுக்கு அது அப்படின்றத நம்ம ஆன்சராக கொடுக்கலாம். ஓகே. 2 மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல் இருக்குதுனாக்கா ஆ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஆன்றது நெடில் எழுத்து. சரிங்களா? அதுக்கு எவ்வளோ மாத்திரை? 2 மாத்திரை கொண்ட ஒரே சொல் தான் கேட்குறாங்க. ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்னன்னு கேட்குறான். ஆயுத எழுத்துக்கு பார்த்தோம்னாக்கா அரை மாத்திரைன்னு சொல்லியாச்சு. அப்போ மீதி இருக்கிறது பார்த்தோன்னா 1½ மாத்திரைக்கு நம்ம வரணும். அக்துன்னு வைங்க. ஆன்றது குறிலுக்கு 1 மாத்திரை வருதா? சரிங்களா? அக்துக்கு ஆக்கு குறிலுக்கு 1 மாத்திரை. அக்குக்கு அரை மாத்திரை வந்துடும். 1 1½ மாத்திரை ஆச்சுங்களா? தூக்கு 1 மாத்திரை வரும். அப்போ 2½ மாத்திரைன்ட்டு நம்ம கொடுக்கலாம். அக்துன்ற வார்த்தை இங்கே கரெக்டாக பொருந்தும். ஓகே. குருவினான்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அதோட வகைகள் நம்மளுக்கு தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய்யெழுத்துக்களோட 3 வகை இனங்கள் வகைப்படுத்துக. வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகள். உயிர் எழுத்துக்கு குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகே. இந்த டாபிக்ஸ்லாமும் நம்ம பார்க்கலாம். பத்தியை படித்து
வினாக்களுக்கு விடை தருக. இதுவும் டிஎன்பிசியில கேட்க போற ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, முதல்ல இந்த பத்திய படிங்க. விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே பழமொழியோட சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் எனும் பழமொழி தரும் பொருளை நாம காண்போம்னு சொல்லியிருக்காங்க. சுத்தம் பார்த்தோம்னாக்கா நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை நாம் பெறுகிறோம். இவை அனைத்துமே சுத்தத்திற்கும் அடிப்படை தான். இந்த விரிந்த கருத்து சிறு அடிகளுக்குள் அடங்கியுள்ளதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா? இப்போ இதுலேருந்து இந்த பத்தியிலேருந்து வினா கேட்க போறாங்க. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வதுன்ட்டு என்ன இருக்கும்? இந்த பத்திலே ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம குழம்பாம சரியான விடையை நம்ம தேர்வு செய்து எழுதணும். நோயற்ற வாழ்வை தருவது எதுனாக்கா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் தான். ஓகே, உடல் நலமே உழைப்பிற்கு அடிப்படை அப்படின்ட்டு இதுக்கான சரியாக வரும். கடைசியா இந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக. சுத்தம் சோறு போடும்ன்றது நம்ம இந்த பத்திக்கான தலைப்பா நாம கொடுக்கலாம். கண்டிப்பா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க. பிறமொழி கலப்பின்றி எழுதுக. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இங்க ஸ்கூல்லன்றது என்னது? பிறமொழி. அப்ப ஸ்கூல்ன்றத நம்ம பள்ளின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து பேச்சு வழக்குல இருந்து சரிப்படுத்தி எழுதுகன்னு கேட்டாக்கா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கலாம். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? எழுத்து வழக்குப்படி கொடுத்துருக்காங்களா? எங்கள் பள்ளியிலே சுற்றுலா கூட்டி கொண்டு போகிறார்கள் அப்படி கொடுத்தாலும் நம்ம அதை ஆன்சர் பண்ணலாம். இல்லை எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கொடுத்தாலும் அது சரியான விடை தான். ஏன்னா இங்கே கேட்டிருக்க கேள்வி என்னன்னாக்கா பிறமொழி கலப்பின்றி மற்றும் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஸ்கூல்லன்றது பார்த்தோன்னா பிறமொழி, அதை மாற்றி பள்ளின்றது சரியான விடையாக நம்ம கொடுக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இங்கே பர்மிஷன் லெட்டர்ன்றது வேறு மொழி. அப்போ அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்கன்ட்டு நம்ம இதுக்கான ஆன்சராக கொடுக்கலாம். ஓகே, இது போலையும் கொடுக்கலாம் இந்த கேள்விகளும். இந்த எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இப்போ கரும்புன்னு இருக்குது, அதுலேருந்து கருன்ற ஒரு வார்த்தையும் உருவாக்கிட்டாங்க, கம்முன்ற ஒரு வார்த்தையும் உருவாக்கிட்டாங்க. இப்போ கவிதை இருக்கா? அடுத்தது நம்ம போடலாம் பாருங்க. தை, அந்த கடைசியில் இருக்கக்கூடிய தை ஏற்றோம்னாக்கா கதைன்னு நம்ம எழுதலாம், விதைன்னு நம்ம கொடுக்கலாம். பதிற்று பத்துன்ற ஒரு இது சொல்லையும் நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? பதி அப்படின்ற சொல்லையும் நாம் உருவாக்க முடியும். பரிபாடலில் பாடல் அப்படின்னு நம்ம எழுதலாம். பாலுன்ற ஒரு சொல்லையும் நம்ம உருவாக்க முடியும். பரின்ற சொல்லையும் நாம் உருவாக்க முடியும். ஓகே, 2 சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கணும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நூல், தமிழ் நூல், நூல்வெளி, கோல் மீன், விண்மீன், சரிங்களா? எழுதுகோல், அதுபோல் புதிய சொற்களை உருவாக்கணும் நம்ம கேட்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துட்டாங்க மேலே, நம்ம அதை கீழே எது பொருத்தமோ அதை நம்ம எடுத்துன்னு வந்து சேர்க்க போகிறோம். எல்லாமே உயிரெழுத்துக்களை தான் கொடுத்துருக்காங்க. அழகு, அகர வரிசைப்படி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை நம்ம சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆஇ உங்களுக்கு வரிசையாக ஆர்டராக தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். உயிரெழுத்துக்கள் முதல்ல வந்துடணும், உயிர்மை எழுத்துக்கள் வார்த்தைகள் வரும்போது அது பின்னாடி வரா போல் நம்ம அமைத்து எழுதுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா கலை சொற்கள் அறிவோம். கலை சொற்கள் அறிவோம்ட்டு கண்டிப்பாக ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இப்போ சிலபஸில் அந்த வார்த்தையை கொடுத்ததுனால கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, வலஞ்சுழி அப்படின்னாக்கா கிளாக் வைஸ், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் இடஞ்சுழினாக்கா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம்னாக்கா இன்டர்நெட். தேடு பொறி அப்படின்னாக்கா சர்ச் இன்ஜின். சரிங்களா? தேடு பொறினாக்கா சர்ச் இன்ஜின். முகநூல்னாக்கா ஃபேஸ்புக். புலனம்னாக்கா வாட்ஸ்அப். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள். சரிங்களா? குரல் தேடல் என்பது வாய்ஸ் சர்ச். தொடுதிரை என்பது டச் ஸ்க்ரீன். செயலினாக்கா ஆப். மின் அஞ்சல்னாக்கா இமெயில். ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்னாக்கா 6th டேர்ம் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1 புக் பேக் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். சரி, இப்போ உங்களுக்கு கிளாஸ் எந்த மாதிரி வேணும்? வெறும் லாஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா புக் பேக்கை, அதுபோல் அந்த பார்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இலக்கியத்துக்கு தனியாக வீடியோஸ் கொடுக்கலாமா, இல்லை சேர்ந்தா போல் இது போல் ஃபஸ்ட் டேர்ம்னு எடுத்துகிட்டு ஓவரால் அதில் உள்ள இலக்கியம் அண்ட் இலக்கணம் சேர்த்தா போலே நம்ம பொறுமையாக முடிச்சிடலாமா அப்படின்றத
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி படித்தா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? இனிமேல் நம்மளோட சேனலில் வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிரும். ஜிகே அண்ட் தமிழ் எல்லாமே, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகிடும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.